இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் அதனுடைய பூ, இலை, காய் அப்படின்னு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் பூ இருக்கும், இலை இருக்கும், காய் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். ஆனால் எல்லா காய்கறிகளையும் அந்த மாதிரி பூ, இலை அப்படின்னு எல்லாமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காலிஃப்ளவர் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அந்த காலிஃப்ளவர் பூ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில பூக்களுடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பேர்லேயே ஃப்ளவர் இருக்கிற காலிஃப்ளவர், அந்த பூவோட மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை வெந்நீரில் ஊற வச்சு சுத்தமாக கழுவிய பின் அப்படியே பச்சையாக சாப்பிட்டா உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். காலிஃப்ளவரை ஓரிரு வாரங்கள் வெயிலில் நன்றாக உலர வச்சு பின் பொடியாக்கி அதன் பின்பும் பொடியினை காய வைத்து பாலில் கலந்து குடித்தால் இரத்த ஓட்டம் சீராக அமையும். அப்புறம் கணவன் மனைவியுடைய தாம்பத்திய உறவுக்கு இது ரொம்ப நல்லது. பனம்பூ, இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை பாலில் சர்க்கரையுடன் சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் உடல் புத்துணர்ச்சி அடையும். அதே இந்த பூவை வெயிலில் உலர வச்சு பொடியாக்கி கரும்பு சாரோட கலந்து சாப்பிட்டால் மார்பு எரிச்சல் நீங்கும். அடுத்தது சப்பாத்தி கள்ளிப்பூ. இந்த பூவை என்ன பண்ணலாம்னா, வெயிலில் உலர்த்தி வெள்ளை துணியில் கட்டி மூலம் இருக்கும் பகுதியில் கட்டி வைத்தால் சிறிது நாட்களில் மூலம் மறையும். அப்புறம் இந்த பூவை அரைத்து நகைச்சுற்று மீது பூசினால் நகைச்சுற்று குணமடையும். இப்பூவை நன்றாக அரைத்து மூட்டு வலி உள்ள இடத்தில் தடவினால் வலி குறையும். பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மேக நோய் இது குணமடையணும் அப்படின்னா இந்த பூவை வெயிலில் நன்றாக உலர்த்தி பின் குடிநீராக்கி குடித்து வந்தால் இந்த நோய் குணமாகும். புடலங்காவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த புடலை பூவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இந்த பூவை கொஞ்சம் எடுத்து நன்றாக கசக்கி சாறை சூடு பண்ணிய பின் ஆற வைத்து தேன் கலந்து குழைத்து அதனை தொண்டையில் தடவினால் வறட்டு இருமல் குணமாகும். அதே மாதிரி இந்த பூவை நன்றாக கசக்கி சாற்றை பப்பாளி பாலுடன் கலந்து தேமல் படைகளின் மீது தடவினால் அது மறைந்துவிடும். அதே மாதிரி காது வலியால் அவதிப்படுறவங்க புடலை பூவை கசக்கி சாற்றை காதில் ஓரிரு சொட்டுகள் விடணும், காது வலி நீங்கிடும். பொன்னாங்கண்ணி அப்படின்னதும் கீரை ஞாபகம் வரும் இல்லையா? இந்த பொன்னாங்கண்ணி பூ வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ உடலை பொன்னிறமாக்கும், அப்புறம் கண்களின் பார்வையை கூர்மையாக்கும். அப்புறம் மாலைக்கண் நோயால் அவதிப்படுறவங்க இந்த பூவை காலை மாலை 2 வேளையும் மென்று தின்று வந்தால் இந்த மாலைக்கண் நோய் பிரச்சனை குணமடையும். இந்த பூவில் சிறிது சீரகம் சேர்த்து தூளாக்கி குடிநீராக்கி குடிக்க கண் எரிச்சல் குணமாகும். சரி, அடுத்தது வல்லாரைப்பூ. வல்லாரை கீரையாகவும் சாப்பிடலாம். இந்த வல்லாரைப்பூ கிடைச்சதுன்னா இந்த பூவை உலர்த்தி பொடி செய்து பாலுடன் கலந்து சாப்பிட்டால் ஞாபக சக்தி வளரும். வேற என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, காச நோயை குணப்படுத்துமா. இந்த வல்லாரை பூவினை பொடி செய்து இளநீருடன் கலந்து சாப்பிடணும், அப்போது காச நோய் குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்தய கீரையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெந்தய பூ, இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பூவோட கசகசா சேர்த்து அரைத்து பாலில் கலந்து குடிக்க குடல் மற்றும் வயிற்றின் உள்ளிருக்கும் உறுப்புகள் எல்லாம் நன்றாக வலுவடையும். வெயில் நேரத்தில் நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது அப்படின்னா வெள்ளரிக்காய் தான். இந்த வெள்ளரி பூவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடலோட செரிமானத்திற்கு ஏற்றது. வெள்ளரி பூவோட சர்க்கரை சேர்த்து சிறிது பன்னீர் விட்டு அரைத்து உட்கொண்டால் குரல் வளம் பெருகி சிறப்பாகும். அப்புறம் வெள்ளரி பூவுடன் சிறிது தண்ணீர் விட்டு அரைத்த பின் பாலோடு கலந்து சாப்பிட்டு வர உடல் நரம்புகள் உறுதிப்படும். நரம்பு தளர்ச்சி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரி பூவை நன்றாக அரைத்து கண்களின் மீது பற்று போட்டால் கண்ணுக்கு குளிர்ச்சியை தருமா. ஸோ கண்கள் குளிர்ச்சி அடைந்தாலே பல நோய்கள் நம்மக்கிட்ட வராது. அதான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும், சரியா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை எப்பவும் போல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய வைத்தியன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.